நாள் 200 பேர் வராங்க. நம்ம இங்க பஸ் எல்லாம் எத்தனைக்கு வச்சுக்கிறோம், ஒரு பஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன் வரல? ஏன்னா உண்மையான வலி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த வலிக்கு யார் போராடுறாங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க பின்னாடி நிக்கணும்ன்றதுக்காக தான் நம்மளுடைய இந்த சமுதாயம், இந்த தலைமுறை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் சிபிஎஸ்ல மாட்டிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் வந்தா நாங்க வாங்கி கொடுக்குறோம். ஐயா, நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. நான் என்னுடைய கருத்துல ஒண்ணு சொல்றேன், சிபிஎஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு தெரியும், 30-40 பேர்லயே 40 வயசுலயே நிறைய பேருக்கு சுகர் பிபி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நம்மள பல பேருக்கு அது இருக்குது, வெளியே சொல்லிக்கிறது இல்ல. ஏன்னா வயசு சின்னதா இருக்குதா சொல்லிட்டு அசிங்கமா நினைச்சுப்பாங்களே அப்படின்ட்டு. நீங்க 60 வயசுக்கு ஆன அப்புறம் எனக்கு 10 வருஷம் நீ வாங்கி கொடுக்குற பென்ஷன் வேணாயா, இப்ப நான் உழைக்கிறேன், இந்த உழைப்பு எனக்கு ஊதியத்தை கொடு. ஏன்டா நான் கேட்கிறேன், என்னுடைய ஊதியத்தை எல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்கி என்னுடைய காலத்தெல்லாம் கழிச்சுட்டு கடனாளியாகவே நான் ரிட்டர்ன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீ வாங்கி கொடுக்குற பென்ஷனால நான் என்ன செய்ய போறேன்? நான் இருக்க போறது ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ, அதுக்கப்புறம் அது யாருக்கு போய் சேர போகுது? நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுமையாக நான் கேட்கிறேன். சிபிஎஸ் கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. முதல்ல எங்களுக்கு எங்களுடைய சம்ம வேலைக்கு சம்ம ஊதியத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க இந்த சிபிஎஸ் வாங்கி கொடுங்க, நாங்க தைரியமா வாங்கிக்கிறோம், சந்தோஷமா வாங்கிக்கிறோம். ஒரு புழு கூட பட்டாம்பூச்சியா மாறத்துக்கு ஒரு வார காலம் என்ன பண்ணோம்னா அந்த கூட்டுக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க ஒரு குழுவை போட்டு 14 வருஷமா எங்களை அந்த கூட்டுக்குள்ள அடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. நாங்க பட்டாம்பூச்சியா மாறி உங்களுடைய நாற்காலியை அலங்கரிக்க வேண்டுமா, இல்ல பூகம்பங்களா மாறி உங்களுடைய நாட்டையே அழிக்க வேண்டுமா என்பது உங்கள் கையில் தான் உள்ளது. ஆட்சியாளர்களே, உங்கள் கையில் தான் உள்ளது. நாங்கள் பட்டாம்பூச்சி ஆகுவதும் பூகம்பமாக மாறுவதும். எனவே எங்களுக்கு நீங்க சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க. எங்களை வெறும் காகிதம் என்றோ எந்த காகிதம் என்றோ நினைக்க வேண்டாம். நாளை உங்களது வரலாற்றை, உங்களுடைய வெற்றி வரலாற்றை பொறிக்கப்படும் பொன்னேடுகளே நாங்கள் தான். அந்த பொன்னேடுகளில் உங்களுடைய வெற்றியை படிக்க வேண்டுமா அல்லது தோல்வியை படிக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இவ்வளவு பேசிட்டோம். நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாம முன்னோர்களை எப்பவுமே தாழ்மையோட தவறாவோ பேசுவதில்லை. என்னை விட மூத்தவர்களே, முதியவர்களே, என்னை எந்தவித கடுமையான போராட்டமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தவர்கள் பலனாக உங்கள் படிப்புக்கு என்ற தகுதிக்கேற்ப கை நிறைய மனம் நிறைய சம்பளத்தை வாங்க நீங்களே இஎல் சரண்டர் வேணும், டிஏ அரியர் வேணும், 19 மாத நிலவை தொகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காரீங்களே. நாங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷனை கட்டி எனக்கு இதுலேருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு அதுலயும் +1ல மேத்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் எடுத்தாதான் மதிப்பாங்கன்னு சொல்லி அந்த குரூப்ல கஷ்டப்பட்டு சேர்ந்து அதுக்கும் பிசிக்ஸ் தனியா கெமிஸ்ட்ரி தனியா மேத்ஸ் தனியா டியூஷன் போய் அதுக்கும் எங்க அப்பா அம்மா ரோடா ஃபீஸை கட்டி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பத்தாம அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கட் ஆஃப் மார்க்ல இன்ஜினியரிங் சீட் கிடைக்கல, எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல. சரி, நம்மளுக்கு தான் கிடைக்கல, நம்மளால ஒரு 4 பேருக்காவது கிடைக்குமே. நீங்க டீச்சர் ட்ரைனிங்க படிச்சுட்டு வெளியே வந்தோம். வந்தோடனே என்ன பண்ணோம்? கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கலான்னு பிரைவேட் வேலைக்கு போய் அங்க நொந்து நூடல்ஸ் ஆகி அப்பா கவர்மெண்ட் வேலை எப்படா கொடுப்பேன்னு சொல்லி காத்துட்டு டைம்ல கெட்டி இருந்தாதான்ப்பா உங்களுக்கு வேலை. தெரியாத டெட்டியும் தான் எழுதலாமேன்னு சொல்லி டெட்டை எழுதி பாஸ் பண்ணா முதல் அட்டம்ப்ட்ல 1 மார்க்ல போச்சு. ஐயோ போச்சா, 2வது அட்டம்ப்ட்லாவது பாஸ் பண்ணிடலாமான்னு எழுதி கஷ்டப்பட்டு மார்க் வாங்கி வெளியே வந்து இந்த வேலைக்குள்ள உக்காந்தா நீங்க கொடுக்குற சம்பளம் கடைநிலை ஊழியர்களுக்கானது. நினைச்சு பாருங்க, யாரோ போராட்டத்துல கிடைச்ச ஊதியத்தை வச்சுட்டு இருக்கப்பே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நாங்க இவ்வளோ